நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இதில் மிக முக்கியமாக ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறது நான் வேலைக்கு வெளிக்கிட்டு மார்னிங்கில் போகும்போது தற்போதைய காலநிலை எப்படி இருக்குது, காலநிலைக்கான நான் என்னென்ன வழியான விடயங்களை எதிர்நோக்கிறேன், இவ்வாறான காலநிலையின் மத்தியில் வேலை செய்கிறோம்ன்றதான். இது காலை 8 மணி அளவில் துபாய் நேரம் 8 மணி. யூஏஇயை பொறுத்த வரைக்கும் யூஏஇயில் ஒருவர் காலையில் வேலைக்கு போகிறதுன்றது வேலை கிடைக்கும் வரைக்கும் ஒரு பிரச்சனை. வேலை கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அந்த வேலைக்கு போகின்ற போது ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் மிக முக்கியமானது இந்த டிராஃபிக் பிரச்சனை. வாகன நெரிசலில் நாங்கள் எங்களோட வாகனங்களை நாங்கள் பயணிக்கிறதா மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்க அதற்கு மாறாக இன்னும் பல்வேறுபட்ட பல பிரச்சனைகளை இந்த ஜூவைனுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்கிறோம். எங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நபரும் எதிர்நோக்கினோம். சொல்லப்போனால் ஒப்பீட்டளவில் தற்போதைய சுச்சுவேஷனில் நாங்கள் அல்லது எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வெளிநாட்டு வாழ்க்கையினுடைய லைஃப்ன்றது உண்மையாகவே ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு போதுமானது என்று தான் சொல்லணும், அல்லது வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதை தான் சொல்லணும், பிளெஸ்டிங்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வந்து உழைத்து தங்களுடைய குடும்பத்துக்கும் தங்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு போகிறதுக்கு, தங்களுடைய குடும்பத்தை மேலே கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லி கல்ஃபில் வந்து வேலை செய்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்கள், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நபர்கள் தங்களுடைய திருமணத்துக்கு பிறகும் தங்களுடைய தனிமை வாழ்க்கையினை, அதாவது பேச்சுலர்ஸ் லைஃபினை தான் கொண்டு போயினோம். தங்களுடைய இளமை காலம் முழுவதையுமே இந்த வெளிநாட்டில் வந்து ஓடி ஆடி தங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே இல்லாமல் செய்து அல்லது ஃபுல்லாகவே அனுபவிக்காமல் பணமென்ற ஒரு மேலாதிக்கத்தன்மை மேலாதிக்க அல்லது வந்து பணம் என்று சொல்லப்படுகிற ஒன்று அடிமைக்கு அடிமையாக்குகிற மனிதனை எவ்வளவு அடிமையாக்க முடியுமோ அவ்வளவுக்கு அடிமையாக்குன்ற அல்லது அது இல்லைன்றா எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கு உலகில் இருக்கிற இந்த பணம்ன்ற ஒன்றை மட்டும் தேடி ஓடி நாங்கள் எங்களுடைய அனைத்து வாழ்க்கையும் இழந்து கொண்டிருக்கிறோம். பிரயோசனம் இல்லாத ஒரு லைஃப்பை எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கணும். கல்ஃபை பொறுத்த வரைக்கும் கல்ஃபில் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நார்மலாக சொல்கிறது எல்லாருமே வந்து நல்லா ஏர்ன் பண்ணினா பணம் இருக்குது, கேஷ் நல்ல வருமானம் கிடைக்குது, அப்போ வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல லைஃப் வாழ்கிறாங்கன்னு சொல்லி. பொதுவாக கல்ஃபில் பெரும்பாலான பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள் தங்களுடைய ஃபேமிலியை விட்டுட்டு வந்திருப்பினும் ஒரு அவசரத்துக்கு தங்களோட வீட்டுக்கு போகலாது, தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை பார்க்குறதுக்கு வீட்டை போகிறோன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு லீவு, கம்பெனியால் வழங்கப்படுற லீவில் தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செத்த வீடாக இருக்கலாம், யாராவது இறந்துட்டு நம்மண்டா அதாக இருக்கலாம். ஏனைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு இந்த கல்ஃபில் இருந்து தங்களோட சொந்த ஊருக்கு போகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக இருக்கும். இதில் பிரதானமாக சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி பார்க்க நார்மலாக இந்த ஏர் டிக்கெட்ன்ற காஸ்ட்டை விட அதுங்க ஊரில் இருக்கிற சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போகணும். அப்போ அதுக்கு பணம் தேவை. இன்றொரு அடிப்படையில் இந்த கல்ஃபில் இருக்கிறார்கள் பல்வேறு வகையான நிதி ரீதியான பிரச்சனைகளை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கணும். அவையில் நார்மலாக யாரும் கல்ஃபில் இருக்கிறார்கள் யாரும் இந்த நல்ல ரிச்சாக சந்தோஷமாக இருக்கணுமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் அமைஞ்சிருக்குது. இது ஒரு புறம் இருக்க, கல்ஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலைக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே பல்வேறுபட்ட வீடியோக்கள் இந்த கல்ஃபில் வீசா எடுத்து இப்படி வேலைக்கு வர்றது, பொய்யான வீசாக்களுக்கு நீங்கள் எவ்வாறு முகம் கொடுக்காமல் அது ஏமாறாமல் எப்படி நீங்கள் வரணும், அந்த வீசா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் தொடர்பான பல்வேறுபட்ட வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். அதில் ஒரு பகுதியாக நான் இப்போ போடுற இந்த வீடியோ என்னென்னு சொன்னால், கல்ஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலைக்கு வாரீங்கள், கல்ஃப்னு சொல்ல நான் யூஏ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த துபாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துபாயில் வந்து வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் இங்கே அதிகளவாக இங்கே இருக்க சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற 100 ரூபாய் ஏர்ன் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 60லேருந்து 80 ரூபாய் இங்கேயே செலவழிக்கக்கூடிய மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் இருக்குது. உங்களோட வாழ்வாதாரத்துக்கு, அதாவது ரெசிடென்ஷியல் தங்குற இடத்தா இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அதுக்கு பிறகு ஏனைய போக்குவரத்து செலவுகள் இது எல்லாமே சேர்த்திங்கன்னு சொன்னால் 80% செலவழிஞ்சு மிச்சம் 20% தான் உங்களை மேக்ஸிமம் மிச்சம் பிடிக்க முடியும். ஆனால் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்டோடு நீங்கள் வாரீங்க,
வெல் பர்ஃபார்மராக நீங்கள் இருக்கிறீங்க. அப்படியான சுச்சுவேஷனில் வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்களை நீங்கள் ஸ்டார்டிங் உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் போக போக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரிச்சான நல்ல ஒரு லெவலுக்குள்ளே வந்துடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இனிஷியலாக நானும் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண என்னுடைய சேலரி வந்து சிறியளவாக தான் இருந்தது. இன்றைக்கி ஏதோ ஏதோ திருப்தி அடையக்கூடிய அளவில் லைஃப்பை கொண்டு போகிறோம் என்ற அளவுக்கு தற்பொழுது முன்னேறி இருக்கிறோம். இது காலை பொழுதில் இந்தியான் காலை பொழுதில் துபாயை பொறுத்த வரைக்கும் துபாயிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதாவது இதில் மிக முக்கியமாக இருக்கிறது வந்து ஃபோக்ஸ். இந்த ஃபோக்ஸில் காலை 8 மணிக்கு இந்தியான் காலநிலை மிக வளமைக்கு மாறான ஒரு சுச்சுவேஷனாக இன்றைக்கு இருந்தது. அதை அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணணும்ன்றது ஒரு நோக்கம் உண்டு. அதோட ஜஸ்ட் நான் இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஒரு நோக்கம் தான். இதில் மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம்தான், உங்களுடைய வேலைக்கான பிளேஸ், அதாவது உங்களுக்கு தகுதியான ஒரு வேலை கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்க. உங்களுக்கான வேலை எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும் கடவுள் கட்டாயம். கடவுளால் அவரை எல்லா சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கான பகுதி எழுதி வச்சிருக்கிறார். அதை தேடி பிடிக்கிறது தான் எங்களுடைய வேலை, உங்களுடைய வேலை. ஸோ எது கிடைக்குதோ அதுலேயே லைஃப்பை கொண்டு போகாமல், அதாவது சொல்லுவினா ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்டேபிலிட்டியாக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுன்னு சொன்னால் முடிந்தளவு அந்த இடத்துல விட்டு விலகிறது பெட்டராக இருக்குமேன்னு சொன்னால், எங்கே உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குதோ, நீங்கள் எப்போ ரிஸ்க் எடுக்க வெளிக்கிறீங்களோ அன்றைக்கு தான் வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அல்லது வந்து உங்களுடைய தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அதிகளவான சந்தர்ப்பம் இருக்கும். எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, வராத மாதாந்த சம்பளம் இருக்குது, எனக்கு அது காணும்னு சொல்லி லைஃப்பை கொண்டு போய் வலிக்கணும்னு சொன்னால், உங்களுடைய லைஃப்ன்ற இந்த க்ரோவிங் கிராஃப் வளர்ச்சின்ற வரைவு படம் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு ஸ்டேபிள் ஒரு மாற்றம் இல்லாமல் தான் இருக்கும். அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும், அதை வந்து நாங்கள் ஒரு க்ரோவிங் லெவலில் வச்சுருக்கணும், அப்கிரேட் ஆகணும்னு சொன்னால் டெஃபினெட்லி லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கணும். லைஃப்பில் ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் ஷுவராக எந்த ஒரு எங்கேயுமே உங்களுக்கு க்ரோவிங்ன்றது இருக்காது. ஸோ அழகாக ஒரு விடயம் சொல்லுவாங்க, இந்த நாங்கள் படிக்க வைக்க வந்து எங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எங்களோட சேர் சொல்கிறது எனக்கு ஒன்று தான், எப்பயுமே ஹை ரிஸ்க்கான விடயங்கள் தான் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டியை தரும், அதிக நன்மையை தரும். குறைந்த ஆபத்தான விடயங்கள் எல்லாமே வந்து குறைந்த அளவான நன்மையை தான் தரும். ஸோ ரிஸ்க் எடுத்தால் தான் நாங்கள் எப்பயுமே முடிந்த அளவு எங்களுக்கு அதிக பிரயோசனமான விடயங்கள், அதாவது எங்களுடைய லைஃப்பை வந்து க்ரோவிங் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொள்ள முடியும் இந்த ரிஸ்க் எடுக்கிறது மூலம். ஸோ நானும் அப்படித்தான் இது வரைக்கும் என்னுடைய லைஃப்பை கொண்டு போகிறேன். ஸோ லைஃப்பில் வந்து க்ரோவிங் உங்களுக்கு தேவை. அது சேலரியில் இருக்கலாம், உங்களோட சேலரி இன்கமாக இருக்கலாம், அல்லது உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிவிங் பிளேசஸாக இருக்கலாம், லிவிங் ஸ்டைல்ஸ், இது எல்லாமே நீங்கள் மாறணும்னு சொன்னால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்க தான் அதுக்கான பிரதிபயன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடம் எப்போ உங்களுக்கு ஒரு இடம் ஸ்டேபிளாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இடம் ஒன்று இருக்குன்னு சொன்னால், நான் சொல்கிறது அந்த இடத்துலேருந்து வெளியேறி முடிந்தளவு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பெட்டரான இடம் ஒன்று இருக்கும், அந்த இடத்தை நோக்கி ஓடுங்க. நீங்கள் எப்போ ஒரு இடத்துலேருந்து வெளியேறி பெட்டரான இடத்தை நோக்கி ஓடுறீங்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு பெட்டரான ஒரு பிளேஸ், இதை விட கிடைச்சதை விட பெட்டரான பிளேஸ் ஒன்று கிடைக்கும். என்ற அனுபவமாக தான் கடந்த 1.5 வருடங்களாக நான் பழைய கம்பெனியில் வேலை செய்யும்போது நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருந்தான், நிறைய ரேசிசம் எதிர்நோக்கி இருந்தான். முக்கியமாக நான் வேலை செஞ்ச பிரதேசத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை சேர்ந்தாக்கள் கூட இருந்தாங்க, நாட்டை சேர்ந்தாக்கள் கூட இருந்தாங்க. ஸோ அங்கே ரேசிசம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுலேயே இருந்துடலாம் ஃபேமிலிக்காகன்னு சொல்லி பார்த்தாலும் பிறகு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தேன். இப்போ ஒரு பெட்டரான, இன்னும் கொஞ்சம் அதை விட பெட்டரான ஒரு பிளேஸில் கடவுள் நிம்மதியான ஒரு ஆஃபீஸ் லைஃப் ஒன்று போய்கொண்டிருக்குது. ஸோ இதேன்னு சொல்கிறோன்னு சொன்னால், நாங்கள் லைஃப்பில் எப்பயுமே ரிஸ்க் எடுத்தோம்னு சொன்னால் ஈஸியாக நமக்கு நல்ல ஒரு வேலை உண்டு, நல்ல ஒரு லைஃப் உண்டு, நல்ல ஒரு பிரயோசனமான விடயம் ஒன்று கிடைக்கும்னு சொல்கிறது தான் நான் இங்கே மெயினாக சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது, லைக் ரீஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு எனர்ஜி தரக்கூடிய மாதிரியான ஒரு காலை பொழுது. இந்த காலை பொழுதில் இதொருவான விடயங்கள், இந்த நல்ல விடயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அதை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க பெரும்பாலும் உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும். இதில் இன்னொரு விடயம் முக்கியம் சொல்ல வேணும், உங்களோட மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கொள்ளுங்க. என்று சொன்னால், நான் கடந்த ஒரு வருடத்துக்கு முதல் நான் என் மேலே வச்சுருந்த ஒரு சிறிய ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் விளைவாக நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணினேன்.
இன்றைக்கு 10 மாதங்கள் 10.5 மாதங்கள் அல்லது 11 மாதங்கள்னு சொல்லலாம். இந்த 11 மாதங்களில் என்னுடைய யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் மட்டுமே 979 இந்த வீடியோ நான் பதிவிடேக்க இருக்குது. இதுக்கு பிறகு கூடணும் 979 க்ரோவின் ஆயிருக்குது. ஸோ 1 இயரில் எந்த ஒரு சோஷியல் மீடியா இந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல், எந்த ஒரு சோஷியல் மீடியாண்ட எடிட்டிங்கோ வீடியோ எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல், யாருடைய எந்த ஒரு கைடன்ஸும் பேசிக் கைடன்ஸும் இல்லாமல் சொந்தமாக வீடியோ எடுத்து என்னுடைய ஓன் முயற்சியால் நான் எடுத்த ஒரு வீடியோஸுக்கால் இன்றைக்கு 979 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். அந்த 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 க்ரோவிங் அதுதான் நான் சொல்கிறேன் க்ரோவிங்னு சொல்லி. ஸோ இவ்வாறான முயற்சிகளை நீங்களும் செய்யுங்க. ஸோ முடிந்தளவு முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பயன் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ கிடைக்குமென்ற அடிப்படையில் என்னுடைய இந்த வீடியோவை நான் முடிவெடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ மிகவும் பயனுள்ள வீடியோவாக பல்வேறுபட்ட வீடியோக்களை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். சசிஎஸ்எல் பிளாக்கில் இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் உங்களுக்காண்டி போகிறதுக்கு எதிர்பார்க்கிறேன். என்னென்ன வீடியோங்கள் எனக்கு தெரியுமோ இந்த வீடியோ எல்லாமே நான் பகிர்வன் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அது எனக்கு இன்னும் பல்வேறுபட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.